ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரிலேஷனில் ஒரு சம் பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மோனி ஷீலாவின் மகள். சரிங்களா? மோனின்ற ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ மோனின்ற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணோட அம்மா சரியா ஷீலா. இந்த ஷீலாவோட மகள் தான் யார்? மோனி. சரிங்களா? மோனி ஷீலாவின் மகள். இந்த ஷீலாவோட மகள் வந்து யார்? மோனி. சரிங்களா? ஷீலா என் மனைவியின் சகோதரி. சரிங்களா? ஷீலா என் மனைவியின் சகோதரனின் மனைவி. சரிங்களா? யாருன்னா ஒருத்தர் இருக்கார், அவரோட மனைவியின் சகோதரனின் மனைவி. சரிங்களா? ஒருத்தர் இருக்கார், அவரை எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். இவரோட ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்களோட பிரதரோட ஒய்ஃபு. ஓகேவா? இவங்க மனைவியோட தம்பியோட ஒய்ஃபு. அப்போ இவங்களுக்கு அந்த என்ன முறை வரும்னா சிஸ்டர் இன்லா வரும். சரிங்களா? ஸோ இதை வந்து அந்த லேடியாக நம்ம எடுத்துக்குவோம். இவங்களோட தம்பி பொண்டாட்டி தான் இந்த ஷீலா. சரிங்களா? இவங்களோட தம்பி பொண்டாட்டினா ஸோ இது வந்து என்ன முறை வரும்னு கேட்டிங்கன்னா சிஸ்டர் இன்லா வரும். சிஸ்டர் இன்லா நம்ம தமிழில் வந்து மைத்துனின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த லேடிக்கு இந்த ஷீலான்றவங்க வந்து மைத்துனி. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, மோனி என் மனைவிக்கு எப்படி உறவு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த லேடிக்கு ஷீலா வந்து சிஸ்டர் இன்லானா, இந்த லேடிக்கு மோனி என்ன வரணும்னா தம்பியோட மகள். சரியா? தம்பியோட மகள்னால் என்ன வரணும்? மருமகள். ஓகேவா? ஸோ நம்மளாம் தம்பியோட மகளெல்லாம் வந்து மருமகன் தான் சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த லேடிக்கு இந்த மோனி வந்து என்ன உறவு வரும்னா மருமகள்ன்ற உறவு வரும். சரிங்களா? ஸோ இந்த லேடிக்கு இந்த மோனி பாப்பா என்ன உறவு வரும்னா மருமகள்ன்ற உறவு. சரிங்களா? இந்த ரிலேஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா புரிஞ்சுட்டு செய்யுங்க, இல்லைன்னா குழப்பிடும். சரிங்களா? இப்போ இதில் வந்து ஒரு பர்சன் சொல்கிறாரு, அவர் யாருன்னே சொல்ல கிடையாது. ஸோ அதை வச்சு தான் நம்ம இதெல்லாம் எழுதுகிறோம். சரிங்களா? ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே? ஸோ இது ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. சரிங்களா? ஸோ ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.